நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பழகன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அன்பழகன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்போது 2ஆம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இதனை அனுபவிக்க தேனிலவு மற்றும் புதுமண தம்பதிகள் வருகை அறிவித்து காணப்படுகின்றன. இதேபோல் வார விடுமுறையான இன்று உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உதகையிலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைன் ஃபாரஸ்ட் மற்றும் படைப்பிடிப்பு தளம், ஷூட்டிங் பாயிண்ட் ஆகிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக இங்கே அமைந்துள்ள பைன் மரங்கள், காமராஜர் அணை மற்றும் வானுயர்ந்த மரங்கள் உள்ளிட்ட இயற்கை காட்சிகள் மற்றும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் புல்வெளிகளையும் கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிபி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிபி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ளனர். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான மோயர் பாயிண்ட், குணா குகை, பசுமை மரைக்காடுகள் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ளனர். இதனால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து இருப்பதன் காரணமாக உள்ளூர் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிபி.